தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தமது வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்காக அத்தியாவசிய பொருட்கள், உலர் உணவுகள், உடைகள் என 3ஆம் கட்டமாக திரட்டல் மற்றும் விநியோகம் தொடர்பானது இந்த செய்தி. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு தமது வாழ்வாதாரங்களை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மற்றும் இதுவரையில் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், உடைகள் என கிடைக்காத இலங்கை வாழ் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகளை சேகரிக்கும் செயற்திட்டம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 2 வாரங்களாக குருநாகல், ஹொரம்பாவ, நாரம்பல, பொத்துஹெர, வாதாகிச்சுவ, மற்றிவலகெதர, பொல்கஹயாய, மாணவ உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்பமானது. இந்த உலர் உணவுப் பொருட்கள், உடைகள் சேகரிப்பில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர், ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான் அவர்கள், குருநாகல் மாவட்ட பிரதி பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதரா, ஒருங்கிணைப்பாளர்களான திரு சஞ்சீவ, திரு ரசீஸ், திரு நுவான், திரு அனஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மூலமாக நிதியுதவிகளும் மற்றும் உலருணவுப் பொருட்களும் உடைகளும் சேகரிக்கப்பட்டன. இதன்போது கட்டகஹபெல வாலிபர் சங்கம் மூலமாக திரட்டப்பட்ட நிதிகளில் கடந்த தினங்களில் சிலாபம் வட்டக்காளிய மக்களுக்கு உதவிகள் வழங்கி அதில் மீதமிருந்த பணத்தின் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு செய்து சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர், ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லானிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன்போது பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மூலமாக நிதி உதவிகள் மற்றும் உடைகளும் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக 14 நாட்களாக மக்களின் நம்பிக்கைக்கான ஆதாரமாக மனிதத்தை மாத்திரம் நேசிக்கும் தன்னார்வலர்கள் தமது உறவுகளுக்காக பல்வேறு தடைகளையும் சவால்களையும் தாண்டி ஆடைகளை சேகரிக்கும் நிவாரண யாத்திரையை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்காக மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் மற்றும் உடைகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் தரை, வான் மற்றும் கடல் மார்க்கமாக நிர்கதியான மக்களுக்கு தொடர்ந்தும் கொண்டு சேர்க்கப்பட்டது. இதற்காக இலங்கை போலீசார் உட்பட முப்படையினர் எமக்கு அவர்களது ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். கிடைக்கப்பெற்ற நிதியுதவிகளை ஒருங்கிணைத்து உலர் உணவுப் பொதிகளை தயார் செய்து வேன் வண்டியின் மூலமாக டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கம்பளை உடப்பலாத்த பிரதேச செயலகத்திற்குட்பட்ட அங்கமன மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் மகர கங்கே வத்து பகுதி மக்களுக்கு கிராம உத்தியோகத்தர் திரு அச்சினி சீபாலிகா அவர்களின் மூலமாக இந்த பொருட்களை கையளிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிகழ்வில் சர்வதேச மனித உரிமைகளின் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளரும் ஊடக பணிப்பாளரும் ஊடகவியலாளருமான திரு ஃபஸ்லான், குருநாகல் மாவட்ட பிரதி பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதரா, ஒருங்கிணைப்பாளர்களான திரு சஞ்சீவ, திரு ரசீஸ், திரு நுவான், திரு அனஸ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு தமது பங்களிப்புகளை வழங்கி வைத்தனர். இதன்போது கொண்டு சென்ற பொருட்கள் பொதிகளாக தயார் செய்யப்பட்டதோடு எம்மோடு பயணித்தவர்களுக்காக மதிய உணவு மற்றும் தேநீர் உபசாரம் போன்றவற்றை கிராம உத்தியோகத்தர் அச்சினி சேபாலிகா அவர்கள் மேற்கொண்டிருந்தார். பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமைகளை நலம் விசாரிப்பதற்காக எமது குழுவினர் வீடு வீடாக சென்று விசாரணையை மேற்கொண்டோம். இங்கு வர்த்தக நிலையங்கள், ஹோட்டல்கள் முழுமையாக நீரில் மூழ்கி அங்கே இருக்கும் அலங்கார பொருட்கள் மற்றும் உணவு உண்பதற்காக பாவிக்கப்படும் தட்டுக்கள் முதற்கொண்டு அத்தனையும் முற்றாக அழிவடைந்து காணப்படுவதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. சுமார் 12 அடி அளவில் நீர்மட்டம் வந்திருப்பதை எம்மால் அடையாளங்கள் மூலமாக காணக்கூடியதாக இருந்தது. மேலும் பாடசாலை செல்லும் மாணவர்களது உடைகளும் புத்தகங்களும் முற்றாகவே சேதமாக்கப்பட்டிருந்ததையும் நம்மால் அவதானிக்க முடிந்தது. இதன்போது மக்கள் எம் வருகையை மிகவும் பாராட்டியதோடு அவர்களுக்கு பணமோ பொருட்களோ முக்கியமல்ல, மனிதாபிமானம் என்ற ரீதியில் எங்களை நீங்கள் வந்து பார்த்ததே எங்களுக்கு போதுமானது என்று அவர்களது வார்த்தைகள் மூலமாகவும் அவர்களது செயற்பாட்டின் மூலமாகவும் எமக்கு புரிய வைத்தார்கள். இவ்வளவு நாளாக எம்மோடு ஒன்றாக ஒருங்கிணைந்து இருந்த நதி எமக்கு இவ்வளவு அநியாயம் செய்யக்கூடும் என நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை என அவர்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களது வாழ்க்கையை முதலில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தது மிக நிகழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை வழங்கினோம். அநேக மாணவர்களது உயிர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இன்று உயிரோடு உள்ளீர்கள். இதை ஏற்று கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மேலும் நீங்கள் ஒரு நாளும் மனதளவில் விழக்கூடாது. நாங்கள் இந்த அனைத்தையும் முன்னெடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை கட்டியெழுப்பும்படி ஆறுதல் வார்த்தைகளை வழங்கினோம். 76 வயதானவர்களும் கூட
அவர்களது அனுபவத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டனர். இவ்வளவு காலத்திற்கும் இது போன்றதொரு பேரழிவை நாங்கள் முதல் முறையாகவே இந்த வேளையில்தான் கண்டோம் என அவர்கள் கருத்து தெரிவித்தனர். நாங்கள் செல்லும் சந்தர்ப்பத்தில் அப்பகுதி மக்கள் தமது இயல்பு வாழ்க்கைக்கு தயாராகும் நிலைமையை அவதானிக்க முடிந்தது. வீடுகளை கழுவி சுத்தம் செய்யும் காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. பின்னர் ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் என்ற அடிப்படையில் உலர் உணவுப் பொருட்களை வழங்கி வைத்தோம். அதனை அடுத்து கம்பளை நகரில் சேதமடைந்த பௌத்த விகாரையொன்றை பார்வையிடுவதற்காக எமது உறுப்பினர்களோடு சென்றிருந்தோம். இதன்போது போலீசாரினால் பொதுமக்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சேவைகளை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கான மரியாதையும் செலுத்தப்பட்டது. வீதியோரங்களில் வெள்ளத்தால் சேதமடைந்த பொருட்கள் குவியல் குவியலாக குவிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. பின்னர் கம்பளையில் இடர் முகாமைத்துவம் சம்பந்தமான மத்திய நிலையத்திற்கு எமது உறுப்பினர்கள் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டனர். இதன்போது அவர்களுக்கு தற்போது தேவைப்படும் பொருட்கள் மற்றும் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு எம்மோடு ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றது. கம்பளை நகரில் வெள்ளம் காரணமாக முற்றாக சேதமடைந்த வர்த்தக நிலையங்களை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட வேன் வண்டியொன்று இயந்திர கோளாறு காரணமாக இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்தது. வேன் வண்டியை பள்ளத்திலிருந்து மேலே கொண்டு செல்வதற்காக எமது உறுப்பினர்களின் உதவி அந்த வேளையில் மிக பாராட்டத்தக்கதாக அமைந்திருந்தது. இன்னும் இந்த பகுதிகளுக்கு உலர் உணவுப் பொருட்கள், மருந்து வகைகள், பாடசாலை உபகரணங்கள், உடைகள் போன்றவை தேவைப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. අවස්ථාවේදී මානව හිමිකම් ජාත්‍යන්තර මානව හිමිකම් සංවිධානයේ නියෝජිත පිරිස ඔබතුමාලාට බොහොම ස්තුතියි අපිට ඇවිල්ලා මේ දක්වපු සහයෝගයට. මම හිතන්නේ ලැබෙන සිටින සියලු දෙනාටම ලොකු ශක්තියක් වුණා අපේ ගමේ අයට. ඒ වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාටම බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. මේක ලොකු අවස්ථාවක්. මොකද මේ වෙනකන් අපේ අය කියන්නේ අපේ ගමට මේ ආපදාවට පත් වෙච්ච කට්ටිය බලන්න කිසිම සංවිධානයෙන් වතින් මුකුත් ආවේ නැහැ. ඉතින් පළවෙනි පාර තමයි මේ ජගත් මානව හිමිකම් සංවිධානයේ ඇවිල්ලා මේ සංචාරය කරේ. ඒකට මම හිතන්නේ මිනිස්සුන්ගේ දුක ඇහුවා. ඒ කට්ටිය මිනිස්සුන්ගේ දුක දැනගත්තා. ඉතින් ඇත්තට මේක ලොකු හයියක්. ඒ වගේම මිනිස්සු දැන් මානසික වැටලා තියෙන්නේ. ඒකට මානසික මට්ටම අපි උසස් තැනකින් තියන්න ඔයාලා ආපු එක ලොකු දෙයක් වුණා. ඉතින් ඒත් එක්ක අපි මේ ගමේ පීඩාවටපත් ජනතාවට ආදර මල්ල ලබා දුන්නා. ඒක සෑහෙන ලොකු දෙයක්. අපේ ගමේ ජනතාවගේ ජීවන තත්ත්වය ඒක යම් මට්ටමකට ගෙන්න එක ලොකු පිටුවහලක් වුණා. ඉතින් මම විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා අද උදෑසන විතර මේ වර්ෂාවත් නොතකා ඇවිල්ලා මේ ගමේ සංචාරය කරලා මේ අපිට දැක්වූ සහයෝගයට මගේ හදපිරි ස්තුති පුද කරනවා. මේ අවස්ථාවේ ගෙවාල හැම වෙනුවෙන් මම ස්තුතිවන්ත වෙනවා. thank you very much. අය මේක මේ තැන කියන්නකෝ මේ කොහෙද මේක? කියන්නේ මේ තැන ඇවිල්ලා ගම්පොළ මේක ප්‍රාදේශීය කාර්යාලය උඩ පළාත. ඒ උඩ පළාත ප්‍රාදේශීය කාර්යාලය අංගම්මන බටහිර ග්‍රාම සේවක වසම තමයි මේ ආපදාවට ලක් වුණේ. පළවෙනි පාරට තමයි මේ මෙහෙම අවස්ථාවකට මුහුණ දුන්නේ. ඉතින් සෑහෙන පීඩාවටපත් වෙච්ච පිරිසක් ඉන්නවා මේ ගමේ. ඉතින් ඔයාලා ඇවිල්ලා කරේ ලොකු දෙයක්. ඒකට මම ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ ගමේ එක්කෙනෙක් විදිහට ඔයා සමාජයට මොන වගේ පණිවිඩයක්ද දෙන්න තියෙන්නේ? දැන් මේ ඉස්කෝලේ යන ළමයිට මොන වගේ තත්ත්වයක්ද උදා වෙලා තියෙන්නේ? ඒවාලා රිකවර් කරනවා නම් කොයි වගේ තැනක්ද ඔයාලා ගමේ ඉන්න කට්ටිය විදිහට මොනවද පණිවිඩය දෙන්න තියෙන්නේ? ඇත්තටම අපේ ගමේ ඉන්නවා දැන් ඒ කියන්නේ පාසල් යන ළමයි ඉන්නවා. ඒ කට්ටිය දුක ඇහුවා අපි කිව්ලේ කට්ටිය දැන් ඉස්කෝලේ යන්නේ ඇඳුමක් නැහැ, පොත්පත් නැහැ, නිල ඇඳුම් ටික වතුර ගහගෙන ගිහිල්ලා තිනවා. ඉතින් ළමයිගේ අධ්‍යාපන මට්ටම කියන්නේ ඒ කට්ටියට ලොකු පිටුවහලක් යම් තැනකට එන්න. ඒකට ඒ කට්ටියගේ තැනට එන්න හදාගන්න මානසික ශක්තිය හදනවා වගේම භෞතික දේවල් අපි පොත්පත් ඇඳුම් පැළඳුම් පාසල් බෑග් වගේ දේවල් අපිට ලබා දෙන්න පුළුවන් නම් ඒ ගොඩක් වටිනවා මේ වෙලාව හැටියට. මොකද මේ වෙලාවේ ළමයින්ට වතුර බෝතලයක් කෑම් පෙට්ටියක් බෑග් එකක්වත් නැහැ ඉස්කෝල වලට යන්න. ඉතින් ඒ වගේ දෙයකින් අපිට උදව් කරන්න පුළුවන් ලොකු දෙයක්. මේ විශේෂයෙන් ඉන්නවා පවුල් ගානක ළමයි මම හිතන්නේ 150ක් මේ පවුල් 200කට වඩා ආසන්න ප්‍රමාණයක් මේ අපදාව ලක් වුණා. ළමයි ඉන්නවා 100ක් 150ක් වගේ පිරිසක් ඉන්නවා. ඉතින් ඒ කට්ටියට පොත්පත් වශයෙන් සහ පාසල් උපකරණ අපිට ලබා දෙන්න පුළුවන් ලොකු උදව්වක් මේ වෙලාවේ හැටියට. ඒ වගේම අපි දැක්කා ගොඩක් බිස්නස් කරන අය ඒ වගේම එයාලගේ වත්කම් පැත්තෙන් එයාලා බිඳුවටම වැටිලා තියෙන තත්ත්වයක් අපි නිරීක්ෂණය කරා. එතකොට ඒ වගේ කට්ටියට
ඔයාලා මොන වගේ ඉල්ලීමක්ද කරන්නේ? එයාලට කවුන්ස්ලින් වගේ මොන හරි දෙයක් ඕනේද? ඉස්සරහට එයාලාගේ මානසික තත්ත්වය ගැන කොහොමද කියන්න තියෙන්නේ? ඇත්තටම දැන් ව්‍යාපාර කඩාවැටි වෙච්චහම එයාලට ලොකු පාඩුවක් සිදු වෙලා තියෙනවා. මොකද එයාලගේ භෞතික සම්පත් ස්ථාවරත්කම් හැමදේම දැන් වතුරට විනාශ වෙලා තියෙනවා. ඉතින් ඒ වගේ කට්ටියට පුළුවන් නම් හොඳයි කෙටි කාලීන ණයක් හරි එහෙම නැත්නම් ඒ කට්ටියක ඒ බිස්නස් එක යම් තැනකට ගේන්න එයාලට පුළුවන් මොකක් හරි ඩොනේෂන් එකක් දෙන්න පුළුවන් නම් يعني කවුන්සිල් පැත්ත හදන එක ගොඩක් වැදගත්. මොකද එයාලගේ සම්පූර්ණ ජීවන තත්ත්වය ආපු ආදායම් මාර්ගය සම්පූර්ණ කඩාවැටලා තියෙන්නේ. ඒකට එයාලට දැන් මේ දෙන ආධාර ටික උනත් වටිනවා. නමුත් මෙතනින් එහාට එයාලට ව්‍යාපාර කරගෙන යන්න ආදායම් මාර්ගයක් උපයා ගන්න ක්‍රමයක් තමයි අපි හදලා දෙන්න ඕනේ. ඉතින් මම යෝජනාවක් ඉදිරි කරනවා කෙටි කාලීන ණයක් වගේ කර්මාන්ත නගාසිකරණ ලබා දෙනවා නම් ගොඩක් වටිනවා මේ වෙලාවේදී. හරි බොහොම ස්තුතියි.